ஹலோ குட் மார்னிங் டு ஆல். டுடே சிறகடி காசு ரிவ்யூவை பற்றி பார்ப்போம். மீனாவும் முத்துவும் ரவி வாழ்க்கையை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனையை வந்து கார் ஷெட்டில் வந்து முத்து அவள் ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது நீத்து அங்கே வரும்போது பார்த்துட்றாங்க. 2 பேரும் கேட்குறாங்க, இப்படிலாம் பண்ணாத, இதெல்லாம் தப்புன்றாங்க. ஆனால் நீத்து வந்து அதே ரோஹிணி மாதிரியே சொன்னதை திருப்பி சொல்லி இரிட்டேட் பண்ணுற மாதிரி, அதாவது இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு இருப்பாங்கள்ல அடமெண்ட்டாக, அதாவது அவங்க சொன்னதை திருப்பி சொல்லிக்கிட்டு அதான் நியாயம்ன்ட்டு, அது வந்து வாண்டடாக பண்ணுற மாதிரி தான். இதை வந்து டைரக்டர் வந்து 2 கேரக்டரை க்ரியேட், ஒன்று ரோஹிணியும் 2வது ரவி ஓனருமான ஸ்வேதாவும், இப்படி 2 பேருமே ஒரே கேரக்டராக கொண்டு வராரு. ஸோ 2 வில்லியை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்கு இடையில் நம்ம சிந்தாமணி நினச்சது மாதிரியே ஷோரூமுக்கு வந்து விஜயாட்டையும் நம்ம மனோஜையும் மண்டையை கழுவி அந்த செக்கை வந்து கொடுக்க வச்சிடுறாங்க. கொடுத்துட்டு எப்படியாவது பத்திரத்தை திருப்பி எங்ககிட்ட கொடுங்கன்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. அண்ணாமலை ஏதாவது சொல்லுவாருன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு விஜயா கவலைப்படுறாங்க. அதுக்கு மனோஜ் சொல்கிறாரு, கவலைப்படாதம்மா, அப்பா கையெழுத்தை நானே போடுறேன்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு விஜயா இது அவரை ஏமாத்துற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கவலைப்படுவாங்க. அதுக்கு மனோஜ் வந்து இல்லைம்மா, இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி அவர் செஞ்ச தவறான வேலையவே அவங்க அம்மாவுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இவங்க விஜயா சிந்தாமணி நினச்ச காரியத்தை சாதிச்சிடுறாங்க. விஜயா அந்த செக்கை வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் ரோஹிணியை காமிக்கிறாங்க. ரோஹிணி மகனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும்போது ரோஹிணியோட எக்ஸ் ஹஸ்பண்டோட அண்ணாவும் அண்ணியும் வர்றாங்க. வந்து நம்ம ரோஹிணிகிட்ட பேசுகிறாங்க. ரோஹிணி நான் கொஞ்சம் எந்தவித கோவப்படாமல் நல்ல விதமாக பேசுகிறாங்க. ஏன்னா ரோஹிணிக்கு இப்போ யாருமே ஆள் சப்போர்ட் இல்லை. அதனால் அவங்க சப்போர்ட்டுக்காக அவங்கக்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிறாங்க. கிறிஷை பேச சொல்கிறாங்க. கிறிஷும் பேசுகிறாங்க. கிச்சனுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க வந்திருக்காங்கன்னா. அவங்களும் யாருன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. அதோட தொடர்ன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இதுக்கு இடையில் ரொம்ப ரோஹிணியோட கேரக்டரும் ப்ளஸ் வந்து ரவியோட ஓனர் கேரக்டரும் ஒரே மாதிரியாக இருக்குது. அதாவது எப்படியாவது நம்ம நினச்ச காரியத்தை சாதிக்க எந்த அளவுக்கு வேணாலும் நம்ம இறங்கலான்ற ஒரு மைண்ட் ப்ராசஸை வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. அதுவும் இப்போ உள்ள ட்ரெண்டு இப்படித்தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கொண்டு வராங்க. இது எப்படி போகுது, என்ன கதைக்களமாக போகுதுன்னு இனிமேல் தான் தெரியும். ஆனால் ரொம்ப ஒரு விறுவிறுப்பான மனநிலையிலும் ரொம்ப விறுவிறுப்பாக சீரியல் போய் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. இதை பற்றிய கருத்துக்கள் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.